இங்கே இலவசமாக கிடைக்கிற வார்த்தைகளை கொண்டு மற்றவங்கள ரொம்ப காயப்படுத்திட்டு அவங்களோட விலை மதிப்பில்லா அன்பை இழக்கிற உறவுகள் தான் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. எப்போவுமே உங்களோட குறைகளை மட்டுமே சொல்கிறவங்க உங்களோட நிறைகளை எப்போவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மனுஷங்களோட மனஸ்பாவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வேறு வேறு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதுக்கு உங்ககிட்ட காசு பணம் வேணால் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அன்பாக ஒரு சில வார்த்தைகள் கூடவா இல்லை அப்படின்றத ஒரு சில தருணத்தில் நம்ம யோசித்து தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய சமயத்தில் நிறைய பேருக்கு ஆறுதலான வார்த்தைகள் கூட நம்ம கொடுக்காம அமைதியாயிடும். இனிமே அந்த மாதிரி இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்து உங்களோட அன்பான வார்த்தைகளை மற்றவங்களுக்கு கொடுக்காம எந்த விதத்துலேயும் தப்பு பண்ணிடாதீங்க. காட்டுக்கு ராஜாவாக இருக்கிற சிங்கம் கூட ஓடி ஆடி அதுக்கான இறைய தேடினா மட்டும்தான் கிடைக்கும். அதுக்காக இறை நம்மளை தேடி வரும் அப்படின்னு தானாக படுத்திருந்தா எதுவுமே வராது. ஸோ உங்களுக்கான வாழ்க்கையிலையும் நீங்கள் எப்போவுமே ஓடிக்கிட்டு இருந்தால் தான் உங்களுக்கான லட்சியங்களை அடைய முடியும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்னதான் கட்டி தங்கமாகவே இருந்தாலும் அது நெருப்பில் வெந்ததுக்கப்புறம் தான் அதோட மதிப்பு நகையாக நம்மளுக்கு கிடைக்கிது. இது மாதிரி தான் மனுஷங்களோட வாழ்க்கையுமே நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த கஷ்டங்கள் தான் நம்மளை சிலையாக வடிக்கும் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம மற்றவங்க நம்மளை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு வாழணும் அப்படின்றதுலாம் அவசியமே கிடையாது. மற்றவங்க நம்மளை சபிக்காத அளவுக்கு நம்ம வாழ்ந்தாலே அந்த வாழ்க்கை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைவாக இருக்கும். நம்மளோட வாழ்க்கை பாதை ரொம்ப கடினமாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை ஒளிமயமாக நிச்சயமாக மாறும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்மக்கிட்ட பேசாதவங்கள விட்டுட்டு நம்மக்கிட்ட பேசுகிறவங்க கிட்ட நல்லா பேசி பழகுங்க. அதுவே உங்களோட மனசில் தேவையில்லாத மன அழுத்தத்தை கண்டிப்பாக குறைக்கும். நம்மளோட மனசில் ஆசைகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா தடுக்க முடியாத ஒரு விஷயம். அது ஒரு புல் மாதிரி முளைக்கும் போதே நம்ம கிள்ளி எரிஞ்சிடணும். அது மரமாக வளர்ந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம வெட்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் கஷ்டப்படுற போகிறதும் பார்த்திங்கன்னா நீங்கள் தான். நீங்கள் உண்மையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா யாருக்குமே பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லவே இல்லை. நீங்கள் எளிமையாக இருந்து பழகுனீங்க அப்படின்னா அதுவே உங்களை ஒரு உயரமான நிலைக்கு கண்டிப்பாக அழைச்சிட்டு போகும். அதே மாதிரி மற்றவங்கள குறைச்சி பேசி உங்களோட தரத்தை நீங்கள் உயர்த்திக்கணும் அப்படின்னு எப்போவுமே நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் நடந்துக்கிறதுனால அங்கே பார்த்திங்கன்னா உங்களோட தலகணம் கூடுமே தவிர உங்களோட மதிப்பு இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதை உணர்ந்தவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் உயர்வாங்க. உங்களோட எண்ணம் போல் எப்போவுமே வாழ ஆசைப்படுங்க. மற்றவங்கள போல் எப்போவுமே உங்களோட வாழ்க்கையை வாழாதீங்க. இந்த உலகத்தில் நிரந்தரம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் கூட அப்படி தான் நாளைக்கே மாறிடும். நம்மளை மதிக்கிறவங்கள நம்ம தேடி போகலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் நம்மளை அலட்சியப்படுத்துகிறவங்கள திரும்பி கூட பார்க்கக்கூடாது. இது உங்களோட வாழ்க்கை, நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போங்க. ஆனால் உங்களால் ஒருத்தங்க கூட அளவோ அழியவோ கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருங்க. பொறுமை அப்படின்ற ஒரு விஷயம் எப்போவுமே பார்த்திங்கன்னா தோற்று போகாது. அதே மாதிரி பொறாமை அப்படின்ற ஒரு விஷயம் எப்பயுமே ஜெயிச்சது கிடையாது. நம்மளோட வார்த்தை அப்படின்றது ஒரு ஏணி மாதிரி தான். நம்ம பயன்படுத்துகிறத பொறுத்து தான் அது ஏறியும் விடும் இல்லைன்னா இறங்கியும் விடும். கண்ணாடி பார்க்கும்போது நம்மளோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நல்லா இல்லாத மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஃபேஸை தான் நம்ம சரி பண்ணிக்க பார்ப்போமே தவிர அதை விட்டுட்டு கண்ணாடியை என்றைக்குமே உடைக்க மாட்டோம். அதே மாதிரி நம்மளை ஒருத்தங்க குறை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே நம்ம கோவப்படக்கூடாது. அதுக்கு மாறாக நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம சரி செய்ய பழகிக்கணும். அதே மாதிரி நம்மளோட அவமானங்களை என்றைக்குமே அசிங்கம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது கற்றுத்தர்ற பாடத்தை பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த புத்தகத்தை படித்தா கூட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. நம்மளோட தவறு என்ன அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு நம்மளோட மனசாட்சி ஒன்றே போதும். இதை புரிஞ்சவங்க கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஜெயிப்பீங்க. இது மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுறோம்